மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரீசென்ட்லி டிவி ஆட்ஸ்ல சோஷியல் மீடியால மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி செய்யுங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. என்னது மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்றது தப்பா? தப்பு இல்ல, ஆனா நார்மலா எஸ்ஐபி பண்றது தப்பு. நான் சொல்றது என்னன்னா, எல்லாருமே புத்திசாலித்தனமா மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்ணணும். அப்படி புத்திசாலித்தனமா பண்ணா அதிக ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மத்தவங்களுக்கு கம்பேர் பண்ணா லட்சக்கணக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். சோ இன்னைக்கு இந்த வீடியோல புத்திசாலித்தனமா மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்றதுக்கு 5 டிப்ஸ் சொல்ல போறேன். இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணா நீங்க கண்டிப்பா புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. அண்ட் இதனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா கிடைக்கும் மத்தவங்களுக்கு கம்பேர் பண்ணா. அண்ட் லாசஸ் ஏற்படுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மியாயிடும். அந்த டிப்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்குது இன்ஃபோ மைண்ட் செட். முதல் டிப் என்னன்னா, அதிகபட்ச மக்கள் பிக்ஸட் எஸ்ஐபி பண்றாங்க. 90% ஏன் 99% ஆஃப் பீப்பிள் பிக்ஸட் எஸ்ஐபி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது தப்பு. பிக்ஸட் எஸ்ஐபினா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருக்கு, இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இன்கம் வந்துட்டு இருக்கு. சோ என்ன பண்ணுவாங்க? எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 2 ஃபண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு ஃபண்ட் 5000 ரூபாய் எஸ்ஐபி அண்ட் இன்னொரு ஃபண்ட் 5000 எஸ்ஐபி. சோ 2 ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க 5000 டோட்டலாக 10000. உங்க கெபாசிட்டி இவ்வளவுதான் இப்போ பிரசன்ட்டா. சோ ஒவ்வொரு மாசமும் 10000 ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க. ஃபைன். இங்க அதிகபட்ச மக்கள் செய்யற தப்பு என்னன்னா, எவ்ரி இயர் இந்த எஸ்ஐபி அமௌண்ட் அதிகரிக்க மாட்டாங்க. 10000 இருந்துச்சுன்னா 10000 எவ்வளவு வருஷம் ஆனாலும் சரி 5000 10000 ரூபாய் அவ்வளவுதான். இது அதிகரிக்க மாட்டாங்க. ஆனா எவ்ரி இயர் உங்க சம்பளம் அதிகமாகுது. கரெக்ட்? அதே நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய வருமானம் அதிகமாகும். சோ உங்களுடைய இன்கம் அதிகரிச்சதுனால உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்டும் அதிகரிக்கணும். ஆனா அதிகபட்ச மக்கள் இது அதிகரிக்கிறது இல்ல, பிக்ஸடாவே வச்சுப்பாங்க. சோ 10000 வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க 2 ஃபண்ட்ல. இது 2 இயர்ஸ் ஆனாலும் சரி, 3 இயர்ஸ் ஆனாலும் சரி, 5 வருஷம் ஆனாலும் சரி, இது அப்படியே சேமாவே இருக்கும். இங்க salary அதிகரிச்சதுமே பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் லக்ஸரியா வாழ ஆரம்பிச்சறாங்க. ஆனா இன்வெஸ்ட்மென்ட் அதிகரிக்கிறதுல இததான் பிக்ஸட் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. இது தப்பு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டெப் அப் எஸ்ஐபி. எல்லாரும் ஸ்டெப் அப் எஸ்ஐபி கண்டிப்பாக பண்ணணும். என்னது ஸ்டெப் அப் எஸ்ஐபியா? அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் அதிகரிக்கணும் எவ்ரி இயர். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட salary ஹைக் வந்து 10% வச்சுக்கலாம். சோ 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா 5000 வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம். செகண்ட் இயர் நம்மளுடைய இன்வால்வ்மென்ட் இல்லாமலே அந்த எஸ்ஐபி அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி 10% இன்க்ரீஸ் ஆகணும். சோ செகண்ட் இயர் வந்ததுமே 5500 வந்து கட் ஆகணும். புரியுதுல? இதே மாதிரி தேர்ட் இயர் பார்த்தோம்னா இந்த 5500 மீது 10%, அதாவது 6050 rupees. இதே நெக்ஸ்ட் இயருக்கு பார்த்தோம்னா 6655 rupees கட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. உங்க கிட்ட எவ்வளவு ஃபண்ட்ஸ் இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்டிங் பண்றீங்களோ கண்டிப்பாக ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணணும். மினிமம் 10% ஆச்சு. இப்போ இதை ஏன் சொல்றேன்றத ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம். எவ்வளவு? 5000 ரூபாய் மாசத்துக்கு. சோ ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு வச்சுக்கலாம்? 12. ஈக்விட்டிக்கு இவ்வளவு போதும். சோ டென்யூர் எவ்வளவு வச்சுக்கலாம்? 15 இயர்ஸ் வச்சுப்போம். சோ நீங்க 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண பிறகு டோட்டலாக போர்ட்ஃபோலியோ வேல்யூ எவ்வளவு வருது? 25 lakhs ஆக உங்களோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ ஆயிருக்கு. அதுவே நீங்க இந்த பிக்ஸட் எஸ்ஐபி சூஸ் பண்ணாம ஸ்டெப் அப் எஸ்ஐபி சூஸ் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்போ ஒவ்வொரு மாசம் எவ்வளவு? அது 5000 ரூபாய். இது வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி tab. சோ ஒவ்வொரு வருஷம் எவ்வளவு அதிகரிக்க போறோம்? 10%. சோ ரிட்டர்ன்ஸ் 12. டென்யூர் அங்க வந்து 15 எடுத்துக்கிட்டோம். இங்க 15 எடுத்துப்போம். இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க. எவ்வளவு பாத்தீங்களா? 43 lakhs. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? முன்னாடி பிக்ஸட் எஸ்ஐபி ல நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருந்தோம்? 9 lakhs. அதுவே ஒவ்வொரு வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணதுனால உங்களுக்கு தெரியாமலே நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 19 lakhs. சோ ஓவராலா ரிட்டர்ன்ஸ் பிளஸ் உங்களோட அசல் ரெண்டுத்தையும் சேர்த்து 43 lakhs ஆக உங்க போர்ட்ஃபோலியோ ஆயிட்டு இருக்கும். இங்க நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஜஸ்ட் ஸ்டெப் அப் எஸ்ஐபி சூஸ் பண்ணிருக்கீங்க. மத்தவங்க போல பிக்ஸட் எஸ்ஐபி சூஸ் பண்ணாம நீங்க புத்திசாலித்தனமா ஸ்டெப் அப் எஸ்ஐபி எடுத்திருக்கீங்க. சோ இதனால நீங்க டிஃபரன்ஸா பாத்தீங்கன்னா 18 lakhs. அதாவது நார்மல் எஸ்ஐபி ல எவ்வளவு வந்துச்சு? 25 lakhs. அத இதுல பார்த்தோம்னா 43 lakhs. அதாவது 18 lakhs டிஃபரன்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. இதனால தான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா லட்சக்கணக்கா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கும். சோ இதுதான் ப்ரூஃப். புரியுதுல? சோ இப்போ இதை எப்படி நம்ம செட் பண்றது? சோ நீங்க ஒரு ஏஎம்சி கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவீங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா Grow, Zerodha, Paytm Money இது மூலமா நீங்க பண்ணுவீங்க. அதுல கூட ஆப்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி உங்களுக்கு இது பிராக்டிகலா எப்படி செய்யணும்னு வீடியோ தேவைனா, ஸ்டெப் அப் எஸ்ஐபி எப்படி செட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ தேவைனா இப்பவே கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா இந்த வீடியோ ரெடி பண்ணி தரேன். சோ இது ஃபர்ஸ்ட் டிப். இப்போ செகண்ட் ஒன், எஸ்ஐபி டேட். சோ லாங் டர்ம்ல எஸ்ஐபி டேட் கூட ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எஸ், மோஸ்டா நம்மள மாதிரி நார்மலான மக்கள் எஸ்ஐபி டேட்டை எப்படி சூஸ் பண்ணுவோம்? மேக்ஸ் டு மேக்ஸ் மந்த் ஸ்டார்டிங் இல்ல மந்த் எண்ட். சில பேருக்கு 28, 29, 30, 31 அன்னைக்கு பாத்தீங்கன்னா salary கிடைக்கும். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மந்த் எண்ட்
டேட்டை வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. 29 30 31. அது மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இல்ல 3ஆம் தேதி மாசத்துல கிடைக்கும். சோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 10 டேஸ்ல ஏதோ ஒரு டேட் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. ஆனா டேட்டாவை பாத்தீங்கன்னா மந்த் ஸ்டார்டிங்லயும் எண்ட்லயும் மார்க்கெட் அதிகபட்சமா அப் டவுன் ஆகிட்டே இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா அதிகபட்சமா அப்பல இருக்கும். எஸ், இத நான் சொல்லல, டேட்டா சொல்லுது, அதை தான் நான் சொல்றேன். சோ அப்போ அப்பல இருக்கிறப்போ நம்ம எஸ்ஐபி பண்ணோம்னா அப்ப என்ன ஆகும்? இப்ப மார்க்கெட் அப்பல இருக்கிறப்போ அப்ப மோஸ்ட் கேசஸ்ல என்னையும் பாத்தீங்கன்னா அப்பல இருக்கும். சோ இந்த மாதிரி பட்சத்துல நமக்கு யூனிட்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். கம்மியான யூனிட்ஸ் அலோகேட் ஆகும். ஏன்னா என்ஏவி வந்து ஹையா இருக்கு. அதனால தான் எப்பலாம் மார்க்கெட் டவுன்ல இருக்கோ இல்ல நார்மலா இருக்கோ அந்த சமயத்துல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம்னா என்ஏவி ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் அதிகமான யூனிட்ஸ் வந்து அலோகேட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை. ஏன்னா மார்க்கெட் எப்ப எப்படி இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. சோ நீங்க மந்த் மிடில்ல 10 to 20க்கு மிடில்ல எஸ்ஐபி பண்ணீங்கன்னா மேபி என்ஏவி கம்மியா இருக்கலாம் அண்ட் அதிகமான யூனிட்ஸ் அலோகேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நீங்க ஒரு ஃபண்ட்ல 10,000 ரூபாய் இன்வெஸ்டிங் பண்றீங்க. நீங்க வந்து ஜெனரலா 1ஆம் தேதி பண்றீங்க. 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் அப்ல இருக்கு. சோ என்ஏவி பாத்தீங்கன்னா 100 இருக்கு. சோ என்ஏவி 100 இருக்கிறதுனால உங்களுக்கு 100 யூனிட்ஸ் அலோகேட் ஆகும். இதே மாதிரியே மந்தோட எண்ட்ல கடைசில நீங்க பாத்தீங்கன்னா என்ஏவி இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். எவ்வளவு இருக்கு? 102 இருக்கு. சோ 102 இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஜஸ்ட் 98 யூனிட்ஸ் மட்டும் தான் அலோகேட் ஆகும். அதுவே மந்தோட மிடில்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். மார்க்கெட் நார்மலா இருக்கும். சோ என்ஏவி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். சோ எவ்வளவு இருக்கு? 98 இருக்கு. சோ 98 இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு 102 யூனிட்ஸ் அலோகேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ இங்க புரியுதுல, ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 யூனிட்ஸ், லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா 98 யூனிட்ஸ் தான். அதுவே மிடில்ல பாத்தீங்கன்னா 102 யூனிட்ஸ், அதாவது கொஞ்சம் அதிகமான யூனிட்ஸ் உங்களுக்கு அலோகேட் ஆயிருக்கு. இது நீங்க ஒவ்வொரு மாசம் பண்ணீங்கன்னா லாங் டர்ம்ல எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வரும், உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, ஆமாவா இல்லையா? சோ இதனால தான் இதன் மீது கவனத்தை செலுத்தணும். இப்போ தேர்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். அதிகபட்ச பேர் மார்க்கெட் டவுன்ல இருக்கிறப்போ, முக்கியமா கரெக்ஷன் ஆகுறப்போ அதிகபட்ச மக்கள் வந்து பாப்பாங்க பேடிஎம் மணி க்ரோ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா உங்களோட ஆப்ல பாப்பாங்க. அடி என்னடா ரெட்ல இருக்கு லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வித்துருவாங்க. நீங்க வந்து இத செய்யக்கூடாது. நீங்க இதுக்கு ரிவர்ஸா என்ன செய்யணும்? எப்பெல்லாம் மார்க்கெட்ல கரெக்ஷன் வருதோ, போர்ட்ஃபோலியோ மைனஸ்ல காமிக்கிறப்போ நீங்க இன்னும் அதிக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கரெக்ஷன் எதுவுமே நடக்கல, நார்மலா போயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். சோ நார்மலா போயிட்டு இருக்கிறப்போ என்ஏவி எவ்வளவு இருக்கும்? நம்ம எக்ஸாம்பிள் பிரகாரம் ஒவ்வொரு மாசம் 10,000 ரூபாய் இன்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். 10,000 எஸ்ஐபி. சோ ஸ்டாக் மார்க்கெட் நார்மலா இருக்கிறப்போ என்ஏவி 50 ஆக இருக்குது. சோ 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. சோ 10,000 டிவைட் பை 50 எவ்வளவு வரும்? 200 யூனிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், ஸ்டாக் மார்க்கெட் டவுன்ல இருக்கு. சோ என்ஏவி பாத்தீங்கன்னா 10% குறைஞ்சிருக்கு அந்த ஃபண்டோடது. சோ பிரசன்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல கரெக்ஷன் ஏற்பட்டதனால என்ஏவி 10% குறைஞ்சிருக்கு, அதாவது 45 ரூபீஸாக குறைஞ்சிருச்சு. சோ இந்த மாதிரி சமயத்துல நீங்க அதே 10,000 ரூபீஸை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 10,000 டிவைடட் பை 45 பாத்தீங்கன்னா 222 யூனிட்ஸ். நார்மல் சமயத்துல உங்களுக்கு 200 யூனிட்ஸா கிடைச்சிருக்கும். அதே கரெக்ஷன் வந்ததுனால என்ஏவி குறைஞ்சதுனால 222 யூனிட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ நீங்க ஜெனரலா உங்க இன்கம் உடைய நார்மலா இன்வெஸ்ட் பண்ணாலே 22 யூனிட்ஸ் உங்களுக்கு அடிஷனலா கிடைச்சிருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த சமயத்துல நார்மலா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சமயத்துல இன்னும் 5,000 ரூபீஸ் அதே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் டவுன்ல இருக்கு இப்போ. சோ நீங்க 15,000 டோட்டலா 15,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 15,000 டிவைடட் பை 45 எவ்வளவு? 333 யூனிட்ஸ். சோ இதனால தான் சொல்றேன், மார்க்கெட் டவுன்ல இருக்கிறப்போ நீங்க மத்தவங்க போலவே நார்மலாக எஸ்ஐபி பண்ணாம இத நீங்க ஒவ்வொரு வாட்டியும் மார்க்கெட் டவுன் ஆகுறப்போ நீங்க எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, டாப் அப் பண்ணீங்கன்னா லாங் டர்ம்ல உங்களுக்கு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ கிரியேட் ஆகும், நல்ல ரிட்டர்ன்ஸ் உடன். தயவு செஞ்சு இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஃபோர்த் ஒன், அதிகபட்ச மக்கள் செய்யற தப்பு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி இதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ உங்களோட சேவிங் கெபாசிட்டி 10,000, ஒவ்வொரு மாசமும் 10,000 ரூபாய் அவங்க சேவ் பண்றாங்க. சோ அவங்க 10,000 ரூபாய் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அது தப்பு. நம்ம டைவர்சிஃபை பண்ணணும். எப்பவுமே 100% ஈக்விட்டில முதலீடு பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு 60% ஈக்விட்டி. நீங்க 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா 6,000 ரூபீஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி 30% வந்து டெட். ஏன்னா டெட்ல வந்து ரிஸ்க் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ பை எனி சான்ஸ் ஈக்விட்டி டவுன் ஆச்சுனாலும், ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ஷார்ப்பா கீழே விழுந்தாலும் இது காப்பாத்தும் உங்களோட போர்ட்ஃபோலியோவை. ரிமைனிங் 10% இருக்குல்ல, அது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி பண்ணுங்க. சோ இது ஏன்னா எப்பெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுதோ கோல்டோட விலை அதிகமாகும். சோ புரியுதுல? அப்படி அது விழுந்தாலோ கோல்டோட பிரைஸ் அதிகமாகிறதுனால உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். சோ போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபீஸ் நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்றீங்க 10 இயர்ஸ். ஈக்விட்டில 12% ரிட்டர்ன்ஸ் ஜெனரேட் ஆச்சுன்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த அமௌண்ட் வந்து 14 lakhs ஆயிருக்கும். 3,000 ரூபீஸ் டெட்ல இன்வெஸ்ட் பண்றோம், அப்படி நமக்கு 7% ரிட்டர்ன் கிடைச்சிருந்தாலும்
இருக்கும் 10 இயர்ஸ்ல நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து 5,20,000 இருக்கும். அதே 1000 rupees கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு உங்களுக்கு இதுல வெறும் 8% ரிட்டர்ன் கிடைச்சாலும் இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 1,84,000 இருக்கும். வெறும் இந்த அளவுக்கு டைவர்சிஃபிகேஷன்ல பாத்தீங்கனாலே அண்ட் ரிட்டர்ன்ஸ் இந்த அளவுக்கு வந்திருக்கு. அண்ட் இதெல்லாம் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைட். உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ 21 lakhs ஆயிருக்கும். அதே இன்னொருத்தர் வந்து அவருடைய எல்லா பணத்தையும் ஒரே இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த டைம்ல அவருக்கு பணம் தேவைப்படுறப்போ 10 இயர்ஸ்க்கு பிறகு மார்க்கெட் டவுன்ல இருந்துச்சுன்னா அப்ப எல்லாமே கீழே போயிட்டு இருக்கும். சோ இந்த பட்சத்துல என்ன ஆகும், அவருக்கு லாஸ் ஏற்படும். அதுவே டைவர்சிஃபிகேஷன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாசஸ் அவ்வளவு ஏற்பட்டிருக்காது. லாஸ்ட் பாயிண்ட், நிறைய பேர் டைவர்சிஃபிகேஷன் ஓவர் டைவர்சிஃபிகேஷன் பண்ணிடுறாங்க. ஆனா நீங்க இத பண்ணக்கூடாது, ஓவர் டைவர்சிஃபை பண்ணக்கூடாது. நான் சொல்லிருந்தல 60 எவ்வளோ 30 எவ்வளோ 10 எவ்வளோ அந்த அளவுக்கு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10,000 இன்வெஸ்டிங் பண்றீங்க, 10 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 10,000 இன்வெஸ்ட் பண்றீங்க, 1000 நோ. இந்த மாதிரி செய்யறதுனால ஓவர்லாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 6 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுக்கலாம். சோ நீங்க என்ன பண்ணுவீங்க, நாலேஜ் இல்லாம சேம் டைப் ஆஃப் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சோ இதுல என்ன ஆகுனா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் வந்து இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். இதே மாதிரியே இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸ் வந்து சேமா இருக்கும். சோ இதனால பாத்தீங்கன்னா ஓவர்லாப் ஆயிருது போர்ட்ஃபோலியோ. அத நீங்க பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா 3, 4, 5 மேக்ஸ் டு மேக்ஸ் 5 இந்த 4 மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் டெட் மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட், இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஈக்விட்டில மேபி ஸ்மால் கேப், மிட் கேப் இல்ல லார்ஜ் கேப் எதுனா ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் எடுத்துக்கலாம். சோ உங்களுடைய 4 மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி இருக்கணும், ஒன்னு லார்ஜ் கேப் ஃபண்ட், இன்னொன்னு மிட் கேப் ஃபண்ட் இல்ல ஸ்மால் கேப், இன்னொன்னு ஹைபிரிட் ஃபண்ட் இல்ல டெட் ஃபண்ட், அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மாதிரி பிளான் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா ஓவர்லாப் ஆகாது. சோ 10,000 rupees 10 மியூச்சுவல் ஃபண்ட்ல 1,000 இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா எக்ஸாம்பிளுக்கு 3 மியூச்சுவல் ஃபண்ட்ல 3,333 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றது பெட்டரா இருக்கும். சோ புரியுதுல, இந்த டிப்ஸ் அப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதிக ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஃபியூச்சர்ல கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணனும் விரும்புறீங்க, ஆனா ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டா பார்த்து எப்படி சூஸ் பண்ணனும் தெரியலனா, நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபைனான்ஸ் பூசனோட கம்ப்ளீட் கைட் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோர்ஸ் ஓட லிங்க் கொடுத்திருக்கேன். இதுல உங்களுக்கு ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டா பார்த்து எப்படி சூஸ் பண்றது, எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும், இதுல டாக்ஸ் எல்லாம் என்ன, இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் கத்துப்பீங்க. இப்போ இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா 20% ஆஃப்ல போயிட்டு இருக்கு. சோ விருப்பப்படுறவங்க மறக்காம அந்த கோர்ஸ் செக் பண்ணி பாருங்க. அண்ட் கூடவே அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.